ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது நீயா நானா. அதில் வந்து ஹீலர் மருத்துவங்கள், தெரப்பி மருத்துவங்கள், இந்த பக்கம் வந்து உண்மையான மருத்துவர்கள், இவங்க ரெண்டு பேருக்குள்ள விவாதங்கள், அது குறித்தான பார்வைகளை நம்ம பேசியிருக்கிறோம். இது ஒரு முதல் பாகம். உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். நீயா நானா முக்கியமாக வந்து தெரப்பி, ஹீலர் தெரப்பி, அந்த மாதிரியான விஷயங்கள். இந்த பக்கம் வந்து இப்போ மருத்துவர்கள், அதாவது சர்டிஃபைடு டாக்டர்ஸ். ஆமாம், சர்டிஃபைட் டாக்டர்ஸ் அண்ட் யார் தெரப்பி போனவங்களோ அவங்க அந்த மாதிரியான ஒரு நீயா நானா. ஸோ இது குறித்தான விரிவான ஒரு டிபேட், ஒரு பார்வையை, நம்ம பார்வையை பதிவு செய்கிறோம். ஸோ நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்காங்க. வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இன்ட்ரோக்கு எவ்வளோ நேரம் நான்லாம் வெயிட் பண்ணிட்டு பாருங்க. அதேதான், வாய்ஸ் ஓவர் சைனிங் சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம். ரைட். எனிவே, இந்த ஹீலிங், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஐடி செக்டார்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஹீலர், அந்த ஹீலிங் விஷயம், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறேன், சைக்கலாஜிக்கலுக்கு தீர்வு கொடுக்குறேன், ரோக்கி பண்ணுறேன்னு என்னென்னோ விஷயங்கள்லாம் அது மூலமாக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் மென்டல் டிஸ்டர்ப்னாலே பைத்தியம் லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. அதுக்குமே அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பேச்சே கிடையாது. சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, லுக்கு நான் நேற்று பார்த்தேன். நீங்கள் இதை விட உயரமாக இருக்கீங்க, இப்படி பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். அங்கே பார்க்கும்போது பார்த்தோன்னா இதுக்கு கீழே வரணும். நீங்கள் இப்படி இருக்கட்ட தெரில அது. ஆனால் நான் இங்கே பார்க்கும்போது நீங்கள் இப்படி தான் என்ன பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது, நேரை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஓகே, இல்லை, உங்களுக்கு லுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு தான் அது தெரியும். ஸோ அதனால் பார்த்து பேசும்போது நான் நிறைய அந்த வீடியோலாம் பழைய வீடியோலாம் பார்க்கும்போது இப்படி பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். லுக்கு வந்து இப்படி இருக்கணும் இதுக்கு. அதனால தான் அந்த சீட் வந்து கரெக்டாக இருக்குது. சரி, பரவாயில்ல, வாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்தது. இந்த பக்கம் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. சார், நான் அதாவது அவங்க கொடுத்த கான்ஃபிடென்ஸில் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, யூடியூபரோ தெரப்பி, வாய்ஸ் ஓவர் தெரப்பி, அந்த மாதிரி நான் கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து சிந்திச்சிட்டேன் அப்படின்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து அவங்க ஒரு அதாவது கான்ஃபிடென்ஸ் எந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு டாக்டர் அவங்க வந்து சொல்கிற விஷயங்களை அவங்க உள்வாங்கி அது என்னென்ன அவங்களால சொல்ல முடியாத விஷயங்களுக்கு கூட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, அப்போ இது சரியாயிருமா, இதுக்கு என்ன ப்ரூஃப்? ஒரு டாக்டர் சொல்கிறாரு இந்த மாதிரியா மீனை காலை கடிக்க விட்டோம், காலையே ஒருத்தன் எடுத்துட்டேன் அப்படின்றாரு. அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்றாங்க. சரியா, நீங்கள் வந்து தண்ணி வந்து ஒவ்வொருத்தரும் மாத்திரையா? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பவன் கல்யாணம் வந்து போய் குளிக்க போனார், இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காரு. 62 கோடி பேர் வந்து ஜலகரீடா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கானுங்க. கடைசியில் பார்த்தா அது ஏகப்பட்ட பாக்டீரியா இருக்கியா, எல்லாமே வந்து மிக்சடு. அந்த வாட்டர் வந்து குளிக்க கூடாது, முங்கிறதுக்கே உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பண்ணி இப்போ படுத்துட்டு இருக்காங்க டாக்டர் பவன் கல்யாணம் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு. ஸோ இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஏன் மீன் வந்து அது வந்து அக்குபஞ்சர் மாதிரி கடிக்குதான், இவனுக்கு என்ன வருதோ அதான் எழுதுறாங்க. அக்குபஞ்சர் பிளேஸ்ல போய் கரெக்டா கடிக்குதான். நீங்க ஒண்ணும் இல்ல, இதுக்கு முன்னாடி வாக்கிங்னு வந்து அது சாயங்காலம் இந்த மெரினா பக்கம், நாலாம் மெரினா பீச்ல இருந்துருக்குங்க. இந்த காலையில இந்த அருகம்புல் ஜூஸ் ஆரம்பிச்சானுங்க. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அந்த அவகோடா அது இதுன்னு எட்டு வந்து வச்சு ஒருத்தவங்க காலையில 4 மணிக்கு பொண்டாட்டை எழுப்பிட்டுன்னு போய் அங்கே வந்து அருகம்புல் ஜூஸ் வாங்கி கொடுத்து நடக்க வைக்கிறாங்கன்னா பார்த்து. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஒரு 8 மணி 9 மணி தூங்குற ஒரு வீட்டை நான் 9 மணி வரையும் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறோம், நான் 4 மணிக்கெலாம் எழுப்பிட்டு போய் அருகம்புல் ஜூஸ் வாங்கி கொடுத்து நட அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதாவது சார், அந்த மாதிரி ஒரு நிலைமை, என் நிலைமை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நான் 4 AM இந்த மார்னிங்கிறது தீபாவளி அன்றைக்கே சான்ஸ் இல்லாமல் இல்லாட எங்கள் வீட்டில். அப்படி இருக்கப்போ அந்த அம்மா நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்க நீ எனக்கு வந்ததுக்கே அதுக்காக வந்திருப்பாங்க. எனக்கு இன்னொரு ஒரு பெரிய ஆச்சரியம் ஜாக்கி, இப்போ இந்த டாப்பிக்கை பற்றி திருப்பி பேசுவாங்க, என்ன பேசுனாங்க அதெல்லாம் பேசுவோம். எப்படி என்ன தைரியத்தில் இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவங்களுடைய விஷயம் எல்லாம் என்னன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணு வந்து நான் வந்து தெரப்பி கொடுக்குறேன், வெட்டினரி, அதாவது என்னது நாய்ங்க கூட வந்து விளையாட விட்டு அவங்களுடைய மன இறுக்கத்தை போக்குறேன், நான் ஒரு தெரப்பிஸ்ட்னுச்சு.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நான் பண்ணல, நாய்களுக்கு ஊசி போட்டுட்டுமோ அவங்க கொஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு. உடனே அம்மா கொஞ்சனாங்கன்னா அப்போ வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாதாம்மா அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் வந்து கால்நடை மருத்துவர்கிட்ட கேட்டு அதை தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் அதை பண்ணவே இல்லைன்னு. பண்ணவே இல்லை, அவ்வளோ தெரப்பியே பண்ணல நாங்க அப்படின்ட்டுருச்சு. ஒன்றும் இல்லை மேடம், நான் இந்த நிகழ்ச்சி நடத்திருந்தேன்னா இந்த பக்கம் அவங்களாம் உட்காந்துட்டாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து மாட்டிக்கினாரு, ஒருத்தர் காப்பாத்தணும் கத்துருன்ற மாதிரி அவர் வந்து ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் கேட்டாரு. நான் வந்து கைரோ தெரபிஸ்ட் நான் சொல்றேன். அது என்ன இதுல வந்து வர்மம் எங்க வந்தது அப்படின்னா நெட்டி வர்மம், அதாவது கைரோ தெரபிஸ்ட் அவரு. சரிப்பா, தமிழ்ல என்னன்னா நெட்டி வர்மம், நெட்டி முறிக்கிறதுன்னு கூட சொல்லுங்க. வர்மம் எங்க இருந்து வந்தது? வர்மம் எப்படிதான் இருக்கிற அதை வந்து முறைப்படுத்துறாங்க, இவங்களே சேர்த்துக்க வேண்டியது போல எல்லாத்தையும் ஒண்ணுனா. இது வந்து யாருப்பா உனக்கு பேர் வச்சா? சார் எங்க அம்மா ஜெயலட்சுமி வச்சாங்க, எங்க அப்பா உடம்புல 2 பேர் சேர்ந்து வச்சாங்க சார், அப்படித்தானே சொல்லுவீங்க. அவங்கள்ட்ட கேக்குறாங்க, யார் உங்களுக்கு இந்த பேர் யாருங்க வச்சது? அப்படிதான் சார் வச்சாங்க. யார் வச்சது? அப்படிதான் வச்சாங்க. கடைசி வரையும் அது யார் வச்சா, எதற்காக வைக்கப்பட்டது, என்னைக்கு எதுவுமே தெரியல. அதுல அவர்கிட்ட கேட்டதுக்கு வந்து இந்த வர்மம்ன்றதுக்கு முன்னாடி நெட்டி முறிக்கிறதே தப்பான ஒரு விஷயம்ங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறப்ப அவர் பரவாயில்லைங்கிறாரு. பரவாயில்லன்னா எப்படி சொல்றது, அவருக்கான அந்த அதுக்கு வந்து இப்போ ஒரு ஆன்சர் இருக்கும் இல்லையா, அந்த ஆன்சரே அவருக்கு தெரியலன்னு சொல்றேன் நான். அது தெரியாமலேவே அவர் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாரு. ஓகே சொன்னார்ல, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா கிளைக்கதையெல்லாம் கேட்கும் போதெல்லாம் அதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது சார், அவ்வளவுதான். அதை பத்தி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுங்கய்யா, அவ்வளவுதான். இப்ப என்னன்னா நான் இப்ப இதாவது நல்லா கேட்டுக்கங்க, போலிகள் இவங்க கிட்ட வந்து வார்த்தை ஜாலங்கள் மட்டும்தான் இருக்கு. இவங்க கிட்ட மற்றபடி அது அந்த மருத்துவத்திற்கான ஒரு அழகு முறையோ இல்ல வந்து ஒரு வரைமுறைகளோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை இவங்க கிட்ட. ஆனா இவங்களுடைய வாய் ஜாலத்துக்கு மயங்கி தான் அவங்க எல்லாமே போயிட்டு இருக்காங்க. உண்மையிலே நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவங்கெல்லாம் வந்து இவ்வளவு தொக்கா மாட்டி கூட இவங்ககிட்ட ஆள் போகாம இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது, போவாங்க. அதுக்கு உதாரணம், வாழும் உதாரணம் சொல்றேன். ஜெயலலிதா தான் இரும்பு பெண்மணின்னாங்க. 2014 அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, ஹெலிகாப்டர்ல மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சு வந்துருன்ட்டு போனாங்க. குன்கா சொன்னாரு, உங்க தீர்ப்பு உங்களுடைய குற்றம் உறுதியாயிடுச்சு, உட்காருங்க, கேஸ் உட்காருங்க, தீர்ப்பை படிக்கிறேன் அப்படின்னு அவங்க உடஞ்சு உட்காந்துட்டாங்க. தூக்கிக்குள்ளார உட்கார வச்சுட்டாங்க. இவங்க உள்ளார உட்கார வச்சுட்டு அதாவது நிரூபிக்கப்பட்ட குற்றவாளின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் எப்படி மனம் மாத்தினானுங்கன்னா, அவங்கள வந்து குற்றவாளின்னு சொன்னாங்க, ஆனால் செத்துட்டாங்க, ஆனால் அதனால தண்டனை கிடையாதுன்னானுங்க. இப்ப அந்த சொத்துக்களுக்கு வந்து வாரிசுகள் வந்து கேட்குறாங்க, எங்க கிட்ட கொடுத்துருங்க, எங்க சின்ன சொத்துன்னு கேட்குறாங்க. ஒருத்தவங்க செத்துட்டதாலே அவங்க வந்து குற்றவாளி இல்லைன்னு ஆயிடாது. அவங்க வந்து நிரூபிக்கப்பட்ட A1, அது அக்யூஸ் நம்பர் 1. அது 2000 கோடி சொத்து, 1500 ஏக்கர் நிலம், 28 கிலோ தங்கம், ஏகப்பட்ட பொருட்கள், வெள்ளி, அதெல்லாம் கணக்காக தான் 2000 கோடி சொத்தை வந்து நீங்க கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒரு அக்யூஸ்டு இந்த மாதிரி அதாவது தொக்கா மாட்டிக்கிட்டாங்கன்னு நிரூபிக்கப்பட்டு 20 வருடங்கள் கேஸ் நடந்து எல்லாம் நிரூபிச்சாச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான், குற்றவாளின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு பிடிக்கலாம், உங்களுக்கு ஆசை இருக்கலாம், நீங்க என்ன பண்ணுவீங்க, குற்றவாளியை பத்தி பேசவே தயங்குவீங்க. ஆனா இன்னமும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு இடத்துல இவங்கெல்லாம் வந்து கடை வச்சு இவங்கெல்லாம் வந்து வாழறது எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இதுல என்னன்னா, கால் போனா உங்களுக்கு கவலை கிடையாது, உயிர் போனா கவலை இல்லை, இது போனாலும் பேர் கோமா போனாலும் உங்களுக்கு கவலை இல்லை. அவங்கள யாருமே எதுவுமே செய்ய முடியாது. ஆனா மக்கள் அங்க போயிட்டே இருக்காங்க, அதுதான் மேட்டர். இதுல இப்ப எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லைங்கிறத விட அவங்கள கேள்வி கேட்பதற்கே ஆள் கிடையாது. இப்ப என்கிட்ட தான் வந்தாங்கன்றதுக்கான ஏதாவது ப்ரூஃப் இருக்கணும்ல அவங்க கிட்ட. முதல்ல இதெல்லாம் நான் செஞ்சேன் அப்படி என்ன, இப்ப ஏங்க இந்த போனீங்க என்னங்க அப்படின்னு கேட்டா அதற்கான ப்ரூஃப் இருக்கணும் இல்லையா? எதுவுமே இல்லை. இந்த கைரோ பிராக்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் பேசினார் இல்லையா, அவருக்கு பெயர் காரணமே தெரியல இன்னும். ஆமா, அது ஏன் வந்தது அப்படின்னு கேட்டா அதான் சார் வச்சாங்க அப்படின்ட்டாரு இல்லையா. அடுத்தது இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம், இந்த தெரப்பிகளை பார்க்கும்பொழுதே நல்லா இருக்கு கேட்குறப்ப. மியூசிக் தெரப்பி, காலையில பாட்டு போட்டு கேட்டுட்டு இருக்கிறத நம்ம அந்த மாதிரி தானே சொல்றீங்க அப்படின்னா, அப்படி கிடையாதான். இந்த மியூசிக்குங்கிறது வந்து ஒரு வெல்னஸுக்கான ஒரு மியூசிக். என்ன செய்வீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளாப்ல இருந்து ஆரம்பிப்பாங்களாம். அதேதான் தட்டுறாங்க. அது வந்து நாங்க எக்ஸசைஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிடி பீரியட்ல லாஸ்டா டிஸ்போஸ் பண்றதுக்கு முன்னாடி செய்வாங்க. இது எல்லாருமே ஸ்கவுட்ஸ் கிளாப்னு சொல்லுவாங்க. இது பண்ணி முடிச்சோமே டிஸ்போஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே கலஞ்சி போய் கிச்சடி கொடுப்பாங்க. ஸ்கவுட்டு, NCC, நேவல் கேடட் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட்,
கிளாப் பண்ணுவாங்க எல்லாத்தையும் விட்டு கடைசி எனக்கு கிச்சடி கொடுப்பாங்களா? ஆமா மேடம், இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கிச்சடி கொடுப்பாங்க. இதுக்குதான் ஹாஸ்டல் பசங்க எல்லாமே சேருவானுங்க. அதுல நாங்களாம் நேவல் படையில வந்து தெரிஞ்சிருச்சு நீங்க நேவல் படையில எதுக்கு கேரட்டா இருக்கும்பொழுது எல்லாம் வந்து கிச்சடிக்கு தான். கிச்சடிக்கு ஒரு பெரிய அடித்தடியே இருக்கும். கவர்மெண்ட் கொடுக்குதுங்க. இது என்னங்க, நீங்க போய் பெருமா கோயில்ல வந்து உண்டை கட்டி வாங்கி சாப்பிடலையா? உண்டை கட்டி வாங்கி அது மாதிரிதான் அதுவும். அதாவது நீங்க எப்படி அங்க போய் அதுக்கு பிரசாதன்ற பேர்ல வாங்குறீங்க, அது மாதிரி அவனும் அங்க வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிடும். கவர்மெண்ட் அதுக்கான ப்ரொவிடேஷன் கொடுக்குது. அதான் வந்து சாப்பிட்றான் அவன். ஓகேவா? சோ அந்த மாதிரி தான் அது. சொல்லுங்க. ஓகேவா? சரி, அடுத்தது வந்து அவங்க மியூசிக் தெரப்பின்னு சொன்னாங்க இல்லையா? சரி, என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கிளாப்ப சொன்னாங்க. ஏன்னா கிளாப்னு ஒண்ணுவே இந்த இவர் சூர்யா அவர் நடத்துறாரு இல்லையா அந்த ஃபவுண்டேஷன்ல, அவர் சொல்லி கொடுத்தாரு ஒருத்தர். எப்படி சார் அந்த கிளாப் அதே மாதிரி ஒரே அளவர் சில அவர் வந்து அந்த கிளாப் வந்து ஒரு பொண்ணு சொல்லிச்சு, இப்படி பண்றோம் அப்படின்னா அந்த கிளாப் அவங்களுக்கு தெரியும், அந்த கிளாப்போட அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே நாங்கள் நிறுத்துவோம், அது வந்து ஜஸ்ட் நாங்கள் ஒரு எங்களை அப்ரிஷியேட் பண்ணுறவங்களுக்காக நாங்கள் அப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்களா. அதுதான் ஞாபகம் வந்தது. அது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட்டில் தெரப்பி போய் கஷ்டப்பட்டு வந்து ஒரு பொண்ணு உட்கார்ந்துருந்தது. அந்த பொண்ணு வந்து பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க, நல்லா இருக்கு சார், யூனிட்டியாக எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் சில அனுபவங்களையும் நம்ம பகிர்ந்துக்குவோம். இப்போ எப்படி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பெரிய ஃபண்டை வந்து இறக்கி விட்டு எல்லா இடத்துலையும் வந்து இந்த விஷயங்களை பண்ணுறாங்களோ, எப்படி மகாபாரதம் படம் எடுக்கிறதுக்கு திடீர்னு லிங்குசாமி சொல்கிறார் எனக்கு 700 கோடி ப்ராஜெக்ட் மகாபாரதத்தை நான் வந்து வேற லெவலில் எடுக்க போகிறேன்றார். அது மாதிரி பணத்தை வந்து இறக்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எல்லா மதங்கள்லையுமே அந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. பட் இவங்க கிட்ட அறுதி பெரும்பான்மையாக இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த கேள்வியுமே கேட்க முடியல. உதாரணத்துக்கு சாவா வந்தது, உடனே அக்பர் பாபர் ரோடெல்லாம் வந்து அழிச்சாகணும்னு கிளம்புறானுங்க. ஓகே சார் தான் புரியுதுங்களா? அது வந்து 200 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது பிரிட்டிஷ்க்கு முன்னாடி அவன் முகல்ஸ் ஆண்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப வரும்போது நீங்க திரும்ப அதுக்கு நீங்க பழி தீக்கணும், அப்புறம் இவங்க பழி தீக்கினா என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க. புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அந்த வரலாறுன்ற பொருள் நீங்க ஒரு கதை எடுத்துட்டு வரும்போது இப்போ இதுக்கு அந்த கதை வந்து நீங்க சரியா போச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி ஆக போகுது. இப்போ இதுல ஒரு விஷயம் ஒன்று வருது. என்ன அப்படின்னா, வாட் இஸ் தட், விசுவாச ஜப கைப்பிழி கழகம்னு ஒன்று வந்தது. அப்போ வந்து ஏதாவது ஒரு இந்த இதுல கிறிஸ்துவுக்கு மாறுங்கள், கிறிஸ்துவ உங்களை ரட்சிப்பாருன்னா ஒரு சின்ன சின்ன பிட் நோட்டீஸ் அதுக்கு பின்னாடி போட்டால், அதுக்கு நீங்கள் லெட்டர் எழுதி போட்டால் அவங்க வந்து அனுப்புவாங்க. ஓகே, அதில் நிறைய இருக்கும். அது வந்து ஒரு பெருமை மாதிரி. அப்போ நாங்கள் படிக்கும்போது அதெல்லாம் வந்து பெருமை. திடீர்னு நம்ம ஒரு அட்ரஸ்க்கே வந்து ஒரு இது வருது, புக்ஸ்லாம் வருது அப்படின்லாம், அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இதில் இந்த அப்போ தான் வந்து இந்த பெந்தகோஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. அப்போ இந்த சாமி உள்ளார வந்து இறங்குது. இப்போ நம்ம இதில் எப்படி சாமி வந்து இறங்குது, இப்போ உடுக்கடிச்சப்புறம் வர்றதுலேருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது. எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அது மாதிரி ஆகிறாங்க அப்படின்னு இந்த கைத்தட்டலுக்காக சொல்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரீம் தான் வந்து அங்கே இருக்கிற ரிலீஃப். இப்போ அதனுடைய நீட்சி தான் நீங்கள் பப்பில் போய் சரக்கு போட்டு டான்ஸ் ஆடுறது. புரியுது. ஓகே, இந்த மாதிரி வந்து அந்த கூட்டாக சேர்ந்து பண்றது, இதுதான் வந்து சிவராத்திரி, மகா சிவராத்திரின்னு கோயில் நடக்கிறது. இந்த மாதிரி இந்த கூட்டாக நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு தனி பவர் ஒன்று வரும். தனி மனிதர்களுக்கு, டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு அதனுடைய அவுட்புட்டா ஏதாவது வரும். அந்த மாதிரி இந்த ஜபம் பண்றாங்களேன்ட்டு உங்க மேல இறைவன் இறங்குறாருன்னு என் தலையில வச்சு இவனே தள்ளுறான். என்ன இறச்சி தலையில வச்சு அழுத்து தள்ளுறான். டேய், நானே தானே ஓடணும். இப்ப வந்து கடவுள் இறங்குறாரு, ஆசீர்வாதம் இறங்கிட்டாருன்னு தள்ளுறான். அப்பதான் தெரிஞ்சு இவனுக்கு பித்தலாட்டு. ஆமா. சோ இந்த மாதிரி இது எல்லா மதத்திலயுமே இது இருக்குது. அதுல இருக்கிற நுட்பங்களை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இது வந்து அது நம்ம கடா வெட்டுல வந்து சாமி ஆடுறதுல இருந்து இவனுக்கு வந்து இப்போ ஏசி இறங்குறாருன்னு தள்ளுறதுல இருந்து எல்லா விஷயத்திலுமே உடனே வந்து முடவன் நடந்து போனான்னு இவனுலாம் கதை விட்டு காசு கொடுத்து வர வைக்கிறது தான். இதை தான் வந்து காதலா உலகத்துக்கு கமல் பண்ணுவார். புரிஞ்சு எப்படி சாமியாருங்க என்னென்ன பண்ணானுங்க, அது வந்து ஒரு சேஃபுக்காக அது வந்து அவருடைய மதத்தை கலாச்சிக்கிட்டாரு. அது எல்லா மதங்கள்லையுமே இருக்குன்னு சொல்ல வரேன் நான். கண்டிப்பாக முஸ்லீம்ஸ்ல இருக்கான்னு தெரியல. மற்றபடி இந்த 2 மதங்களுமே, கிறிஸ்துவத்தையும் சரி இந்துவிலையும் சரி, நம்ம வந்து கண்ணாலே பார்த்துருக்கோம். இறைவன் இறங்குறாரு, அவர் வந்து அறுத்து பாலிக்கிறாரு, ஏதாவது ஒரு கதையை விட்டு சொல்லி பண்றதுன்னு. புரியுதா? இதுல இந்த சரிங்க என்ன பண்ணுவீங்க மியூசிக் தெரப்பியில் அப்படின்னா, ஆங்ஸைட்டி இஷ்யூஸோட ரூட் காஸ் அனலைஸ் பண்ணி அந்த ஆங்ஸைட்டியை நாங்க வந்து ஹீல் பண்ணுவோம். இது எல்லாருமே சொன்ன வார்த்தை, ஹீல் பண்ணிடுவோங்கிறத எல்லா தெரபிஸ்டும் சொன்னாங்க. ஹீல், ஆங்ஸைட்டி தெரப்பி, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், என்னென்ன வேர்டிங் இருக்குது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கல்லா கட்டிட்டு இருக்கானுங்க மட்டும் தெரியுது. இது எனக்கு என்னன்னா, இந்த ஆங்ஸைட்டி இஷ்யூவா அப்போ அங்கே எழுத்தாப்புல வந்து ஃபர்ஸ்ட் இவங்களாம் டாக்டருங்கிறதே நமக்கு சொன்னாங்களான்னு தெரியல, இல்லை அவங்களுக்கு சொன்னாங்களான்னு தெரியல. அங்கே ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க நல்லா இருந்தாங்க, அவங்க ஒரு மாதிரி நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருந்தாங்க.
ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டு வந்திருந்தாங்க ஒரு டாக்டர். எந்த பக்கம், இந்த பக்கமா அந்த பக்கமா? டாக்டர் பக்கம். ஓ டாக்டர் பக்கமா? ஓகே ஓகே ஓகே. ஓகேவா, அவங்க வந்து அந்த டாக்டர் வந்தாங்க. அதுதான் வைஷ்ணவி, டாக்டர் வைஷ்ணவி. பேர் நல்லா இருக்கேன்னு மனசுல பறிச்சேன். இன்னி வரைக்கும் எவ்வளோ ரெகுலரா கமெண்ட் பண்றாங்க, அவங்க பேர் தெரியாது, ஆனா டாக்டர் வைஷ்ணவி பேர் தெரியும். இப்பதான் பார்த்துட்டு இப்பதான் நிகழ்ச்சியை பத்தி பேசும்போது, நிகழ்ச்சியில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி பேசும்போது எல்லாம் ஞாபகத்துல இருக்கணும் மேடம். ஐயோ டெய்லி, சாரி சார், டெய்லி வந்து நம்ம வந்து லைவ் பண்றோம் சார். டெய்லி நைட்டு படுக்கும்போது காலத்துக்கு போடுறா அப்படின்லாம் சொல்லுவீங்க. இப்போ இன்னும் டே சொன்னதுக்கு வந்து நீங்க இன்னும் இவ்வளவு சீன் போடுறீங்க. அப்ப நீங்க சொல்லிடுவேன் நானு. சொல்லுங்க தாராளமா. இது நீங்க இன்னும் வந்து இந்த கழுத்துல இருக்கிற தாலி எடுத்து கையில சுத்துறாள் நீங்களா? நீங்க இன்னும் வந்து சபநாகரிகம் அப்படின்ட்டு ஏதோ கதையை ஓட்டிட்டு இருக்கீங்க. சபநாகரிகம் இல்ல சார். இப்ப உங்களுக்கு டியர் லிஸ்ட், செல்லம் லிஸ்ட், லவ் லிஸ்ட்னு ஒன்னு வச்சிருக்கீங்களா? அவங்க குங்க கதையே நிறுத்துங்க. ஒண்ணும் இல்லங்க, ஒரு படம் நேத்து நைட்டு நினைக்கிறேன், நேத்து நைட்டு இல்லையே ஆமா சார், கோர்ஜ்னு ஒரு படம் பார்த்தோம். நீ கூட விமர்சனம் போட்டிருக்கேன். அந்த கோர்ஜில் என்னன்னா ஆப்போசிட்ல அந்தாண்ட, அதாவது ஈஸ்ட் வெஸ்ட்னு 2 டவர், இந்த 2 டவர்ல இருக்கிறவங்களுக்கும் கம்யூனிகேஷன்ஸ். இது இந்த வந்து வெப்லாஷ்ல நடிச்சவன் இந்த பக்கம், வெப்லாஷ்ல ட்ரம்ஸ் அடிச்சவன் அந்த பக்கம் பார்த்தா அவ வந்து இது குயின் காம்பாட்ல நடிச்ச பொண்ணு. இவங்க 2 பேருக்கும் கனெக்ஷனு. ஒரு கட்டத்தில் அந்த லவ் வந்து இதாகி ரிஸ்க் எடுத்தா வருவான். எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அதுதான் மேட்ரு தான் வச்சுக்காங்களா. வேற எப்படி சொல்றது அது. ஸோ ரிஸ்க் எடுத்து வந்துருவான், மேட்ரு போவோம். பக்கத்துல வந்தாங்க, அப்படியே மெரிச்சு பண்ணிட்டாங்க. ஒரு சீன் கூட இல்லைங்க. இது நான் பக்கத்துல. ஐயோ மேம், உங்க அருமையே அருமை, உங்களுடைய கருணையே கருணைன்னு வாங்க, திருவிழையில சொல்லுவாங்க, உங்களுடைய கருணையே கருணை அப்படின்னு பாரு. அந்த மாதிரி மேடம் நீங்க மற்ற இதுலயாவது ஏதாவது ஒரு அடுத்த ஏதாவது ஒரு சின்ன சீனாவது இருக்கும். அப்படி மெரிச்சு பண்ணிட்டான். நீ அந்த மாதிரி ஒரு படத்தை நல்ல வேலை. நான் பேபிகள் தனியா போனேன். இதை கூட்டு போயிருந்தா எல்லாத்தையும் இங்கே கட் பண்ணிருப்பான் பொழுது, சென்சார் இங்கேயே. எனக்கு தெரிஞ்சு நான் யூகே வந்தாலும் ஒரே சந்தோஷம், சென்சாரே கிடையாது. நம்ம ஊர்ல தான் பெயிண்ட் அடிச்சிருவானுங்க. ஓப்பன் எம்ஆர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சானுங்க நம்ம ஊர்ல. புரியுதுங்களா? இன்னும் ஆனா இவனுங்க போய் குளிக்கிறத வீடியோ எடுத்துட்டு இருக்கிறானுங்க இன்னமும். சொல்றேன் சார், பாருங்க நீங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி விட்டுருவா. அதுவே சொல்லி சிரிக்கிறா, என்ன தலைவரே அதுக்குள்ளே கட் பண்ணிட்டாங்க இல்ல மெர்ஜ் பண்ணிட்டாங்கன்றா. நீ இருந்தா வேற எப்படி அது உருப்பிடும் அப்படின்னா நான் அந்த மாதிரி அவங்களுடைய எஃபெக்ட் வந்து பெரிய எஃபெக்ட் அது. அதனால அதை பத்தி சொல்லாதீங்க. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. எஃபெக்ட்டுக்காக சொல்ல சார், உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் வச்சிருக்கீங்க இல்லையா? இப்ப டியருக்கு லவ் செல்ல யாருன்னு தெரியக்கூடாது, செல்லத்துக்கு லவ்வர் யாருன்னு தெரியக்கூடாது, லவ்வருக்கு யாரு எத்தனை டியர்ஸ் இருக்காங்க, எத்தனை செல்ல இருக்கு, அது மாதிரி பர்சனல் எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி பர்சனல் டா சொல்லலாம், எல்லா இடத்துலயும் சொல்ல முடியும். இல்ல அப்படியே இந்த டக்குனு தாலி எடுத்து ஒத்திக்கிறவர்களை நம்ம அந்த மாதிரி ஆள் தான் நீங்க. அதனாலதான் சார் கடைசியில அதெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்கன்னா அதனாலதான் நானும் சொல்றேன், அது உங்களுக்கு செட் ஆகாது. என்ன 58 பேர் இருக்கீங்கப்பா லைவ்ல, ஒரு 23 பேர் தான் லைக் போட்டிருக்கீங்க. லைக் பண்ண மறந்தவங்க அத்தனை பேரும் டக்குன்னு போய் ஒரு லைக்கை போட்டுவாங்க. அண்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட் இதெல்லாம் கரெக்டா பண்ணிருங்க. ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் கோல்டன் ரூல்ஸ் நம்ம சேனலுக்கானது. ஃபர்ஸ்ட் அதை செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. வந்தவங்கள சொல்லிட்டு டப் டப்னு முடிச்சா இதுல ஒண்ணும் பெருசா வேற இல்ல. இருங்க, இந்த தெரப்பிகள் பேரையாவது சொல்லிட்டு வரலாம். அது வர இத படிச்சுட்டு வந்துருங்க. டக்குன்னு யார் வந்தாங்கன்னு பார்த்தா முடிஞ்சது இல்ல. எவ்வளவு நேரம் நம்ம ஒருத்தருக்கா இவ்வளவு அப்படியே எப்படி உட்கார்ந்துருந்தேன். சரி, வந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜகுரு, லலிமகினி, பராசக்தி, ராஜி சம்பத், பாத்திமாபு, ராஜி கார்த்திக், பாமதி குலராஜன், சௌமியா நவீன், ஷர்மிளா நாராயணசுவாமி, லதாயப்பா, நக்கீரன் கீற்று, ரத்னம் சசிகரன், ஜிஜே, லதாயப்பா, கவிதா, விமலன் மணி, விஷால் இன்ஃபென்ராஜ். விஷால் இன்ஃபென்ராஜ் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. எஸ், ஓகேவா? அவர் வரைக்கும் தான் இப்போதைக்கு வந்திருக்கிறவங்க கமெண்ட்ஸ் அப்படியே படிச்சுட்டுங்களா? யாராவது முக்கியமான கமெண்ட்ஸ் என்னன்னா, ராஜி சம்பத் வந்து ஸ்டார்டட் மை டிரைவிங் பேக் ஹோமா அண்ட் வெயிட்டிங் ஃபார் யூ கைஸ், லவ் ஃப்ரம் டலாஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சௌமியெல்லாம் ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் லதாயப்பா சொல்லியிருக்காங்க. லதாயப்பா சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். போஸ்ட் கோவிட் எவ்ரி ஸ்மால் திங் இஸ் கன்வெர்டட் அஸ் அ பிஸ்னஸ் மாடல். அந்த போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் தான் இன்னுமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்றோம், அப்புறம் வந்து உங்களை ஹாப்பியா ஆக்குறோம், மென்டல் பீஸ் கொண்டு வரோம் அப்படின்ட்டு. ஏன்னா போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் தான்
24 மணி நேரமும் கூடவே இருந்திருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆமா, அது வந்து அப்பதான் அந்த ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓ, இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட நம்ம இருந்திருக்கோமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்திருக்கும். அது வந்து உண்மையிலே அது இட்ஸ் நாட் ஜோக், பட் உண்மையிலேயே நிறைய இடங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு வெளியில யாரையோ பார்க்கிறோம், பேசுறோம் அப்படிங்கிற விஷயத்திற்கான அந்த இம்பார்ட்டன்ஸே அப்பதான் வந்து புரிய ஆரம்பிச்சது. அண்ட் வீட்டுல பசங்களுடைய ஸ்ட்ரெஸ், பசங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்தது. அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தோம்னா நாமெல்லாம் வந்து ஒரு 6 மாசம் ஹவுஸ் அரெஸ்டா இருந்தோம். வெளியில வர்றதே பெரிய விஷயமா இருந்தது, வாக்கிங் வர்றது பெரிய விஷயமா இருந்தது. எங்க என்ன பரவும்னு சொல்ல முடியல. வாக்கிங் போறதுல இருந்து நடந்து போறதுல இருந்து எல்லாமே கஷ்டமா இருந்தது. இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம்னு நினைக்கும் போதே வந்து ஒரு தனி தைரியம் தான் அது ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ அதன் பிறகு வந்து நக்கீரன் கீற்று போட்டிருக்காங்க, 3 முடிச்சு எபிசோட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் தலைவரே. அட்லீஸ்ட் ஒன்ஸ் a week try to do taboo topics. Those will be an eye opener for many people அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக. அண்ட் ஜிஜே வந்து எப்பவும் போல அவங்களுடைய கமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. லதா எப்போ சொல்லியிருக்காங்க, தெரபிஸ்ட் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இன் மென்டல் ஹெல்த், ப்ரொவைடிங் டாக் தெரப்பி, coping strategies and emotional support for issues like stress, anxiety, depression and trauma. They typically do not prescribe medications. இல்ல medications prescribe பண்றதுங்கிறத விட லதாயப்பா இங்க நான் தெரபிஸ்ட், ஐ ஜஸ்ட் கிவ் ரிலீஃப் ஒன்லி டு யுவர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வேற. நான் உங்களுக்கான நிறைய பேர் இங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து உங்க முதுகுவலி இருந்தா நாங்க குணப்படுத்திடுவேன். ஒரு அம்மா சொல்றாங்க, பிரெக்னன்சியே வந்து எங்களால பண்ண முடியும், அதாவது எங்களால சரி பண்ண முடியும். அது காரணம் என்னன்னா, எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உடனடி தேர்வா இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களுடைய இலக்கே. உனக்கு புள்ள பிறக்கலையா, உங்களுக்கு புள்ள பக்கம் வச்சிடறோம். ஆண்மை குறைவா நாங்க வந்து எழுந்து நிக்க வச்சு ஈபிள் டவர் அளவுக்கு நிக்க வச்சிடறோம். இந்த மாதிரி வந்து சொல்லும் போது நீங்க டாக்டர் கிட்ட போனா அவன் சொல்லிடுவான், இதுக்கு மேல தராது, இதுக்கு மேல எழுந்திருக்காது அப்படின்ட்டு. ஆனா இவன் என்ன சொல்லனா, இவன் சர்டிஃபைடு இல்ல. இவன் என்ன அவன் ரியாலிட்டி சொல்லுவான். இவன் என்ன செய்வான்னா, உனக்கு நம்பிக்கை கொடுப்பான். புரியுதா? அது என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா வேலையும் செஞ்சு விட்டுருவான்னு வச்சுக்காங்க. இவன் போய் பொண்டாட்டில பண்ணா அவன் செருப்பீடு அடிச்சிடுவான். சொல்லி தெருப்புக்கிட்ட அடிச்சு டைவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுவான். அதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனைன்னு நான் சொல்ல வரேன் நான். ஸோ அதனாலதான் இவங்க வந்து அந்த மாதிரி இடத்துல தான் இவங்க வந்து கை வைப்பாங்க. இப்போ ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் வயசான ஒருத்தர் வந்து, தம்பி தங்கைங்களா வீணா கேடாதீங்கடா, தாத்தா கிட்ட வாங்கடா, தாத்தா கிட்ட வந்துங்கடா, பார்த்துக்கிறேன்னா நான் அப்படிலாம் சொல்லுவார்ல. அது காரணம் இதுதான். நீங்கள் வீணா காட்டாலும் அது 15 நாள் 20 நாள் அதுவே கையில் வந்து வந்துடும் வச்சுக்கோங்களேன். நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டாலும் அதுதான் அது இயற்கை. ஆனால் அதையே இவங்க குற்ற உணர்வாக்கி அதுக்கு வந்து காசு பார்த்து எல்லா விஷயமும் பண்ணுறதுன்னு வச்சுக்காங்களேன். அதுதான் மேட்ரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கவிதா வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. லதா இப்போ சொல்லியிருந்தாங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ கேம் இன் நியானா டு நாட் கம் அண்டர் த தெரபிஸ்ட் அட் ஆல். உண்மையிலேயேங்க, என்னமா தெரப்பி பண்ற அப்படின்னு ஒருத்தர் கேட்குறப்ப ஃபிஷ் தெரப்பி அப்படின்னு. ஃபிஷ் தெரப்பினா அப்படின்னா கால் மீனுக்கு வந்து கடிக்க விடுவாங்கல்ல, அந்த ஃபிஷ் வந்து கரெக்டாக போய் அக்குபஞ்சர் பாயிண்ட்ல கடிக்கும். அது எங்க அக்குபஞ்சர் பாயிண்ட்னா அது சொல்ல தெரியாது இல்ல. அது முதல்ல ஃபிஷ்ஷுக்கு எப்படி அது தெரியும்னு கேக்குறாங்க. அது எவ்வளவு கான்ஃபிடன்ஸ். அது வந்து பல்லு கிடையாது சார். அதுக்கு அது வந்து போய் அது வந்து சக் பண்ணும், அவ்வளவுதான். நான் கேக்குறேன், நான் சக் பண்ணட்டும் ஏதோ பண்ணட்டும். அப்படி இருக்கும்பொழுது அதுக்கு எப்படி அக்குபஞ்சர் பாயிண்ட் தெரியும்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. சரி, அதை கூட விட்டுருங்க. அது கடிக்கிறதுல அக்குபஞ்சர் பாயிண்ட். ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்னா வந்தவங்க சொல்றாங்க சார் அப்படிங்கிறாரு. அப்ப இவருக்கு எதுவுமே தெரியல, கஸ்டமர் சொல்லிட்டு போறாங்களாம் அது அக்குபஞ்சர். கஸ்டமருக்கு எப்படி அது அக்குபஞ்சர் பாயிண்ட் முதல்ல தெரியும்? அவனே காசு கொடுத்து அவனே சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுதான் இது எப்படிங்க மக்கள் ரொம்ப அசிங்கப்படுத்த மாட்டாங்கன்ற மாதிரி தான் இவங்க எல்லாமே வந்திருக்காங்க. அதுல வந்து புகழ் கிடைக்குது அப்படின்னு தான். இப்போ ஒண்ணும் இல்லை, நான் நிகழ்ச்சி நடத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாரையும் கான்ஃபிடண்டா பேச வச்சிருவேன். பேச வச்சதுக்கு அப்புறம் செகண்ட் செஷன்ல இந்தியன் பீனல் கோட் லாவ்ல தெரியாத விஷயத்த சொல்லி ஏமாத்துறதுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லிட்டு என்ன எதிர்க்க வந்து ஒரே ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஆளை கூட்டு வந்து உட்கார வைப்பேன். ஃபர்ஸ்ட் இவர் வந்து இந்த மாதிரி விஜிலன்ஸ்ல இருக்க மாதிரி இவர் வந்து இந்த மாதிரி ஃபேக் பீப்புள்ஸ் வந்து பிடிக்கிறதா அவருடைய வேலைன்றதான். ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பச்சை கலர் சொல்லிட்டு, அம்மா நான் வந்து இந்த தெரப்பியே பண்ணல, வெறும் நாய் மேய்ச்சி அந்த நாயை வந்து கொஞ்ச நாள் அது காசு வாங்கிக்கிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கேன், அந்த அவ்வளவுதான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒண்ணு பேக்வர்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதுதான் என் மேட்ரு உண்மையிலே.
புரிஞ்சிச்சு. அதுதான் என்ன கான்ஃபிடென்ட்ன்றீங்க ஏங்க அதுல ஒரு அம்மாவோட கான்ஃபிடன்ட் லெவல் தான் வேற லெவல்ல. அவங்க வந்து கேக்குறாங்க, அப்ப டாக்டர்னா நீங்க எல்லாத்தையும் குணப்படுத்திடுவீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? நான் வந்து ஒரு டிஜிஓ, அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு சொல்லி கொடுத்தாரு. நீ என்னவா படிச்ச? நாங்கெல்லாம் வந்து டிகிரி முடிச்சு தான் வந்திருக்கோம், சும்மா இருங்க. நீ இந்த அம்மா சைக்காலஜிஸ்ட் டாக்டர் கஷ்டப்பட்டு படிச்சு எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்தா ஆப்போசிட்ல வந்து நான் சைக்காலஜிஸ்ட் இவங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க சைக்காலஜிஸ்ட் இருக்கிறது கூட இவங்க சைக்காலஜிஸ்ட் விட அவங்க வேற லெவல்ல டேர்ம் லெஃப்ட்ல ஹேண்டில் பண்றாங்க அவங்கள. சரி விடுங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து விமலன் மணி வந்திருக்காங்க. லதா இப்போ சொல்லியிருக்காங்க, இட்ஸ் ஜஸ்ட் அ குட் ஃபீல் ஃபேக்டர், அவ்வளோதான். தே கேன் நெவர் ஹீல் எனி திங் கம்ப்ளீட்லி விச் இஸ் கன்வெர்டட் அஸ் அ பிஸ்னஸ் மாடல். இப்போ உண்மை அதுதான், அந்த ஹீலிங் இல்லைங்க. டேய் காலையில டால்டான்னு பொண்டாட்டி சொல்றா, என்னங்க தான் வலிக்குதா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க, உட்காருங்க, சுடு தண்ணி போடுறேன், குளிச்சுட்டு வாங்க, கறி குழம்பு வச்சுருக்கேன், சாப்பிடுங்க. டக்குன்னு ஃபேனு கரண்ட்டே போயிடுச்சு. இந்த ஊரில் கிடையாது, ஊரில் சொல்கிறேன். ஃபேன் போனால் கூட விசிறி வச்சு விசிறிட்டு சோறு போட்டு விடுவாங்கல்ல, அதுதான். அப்போ என்னன்னா இங்கேருந்து அங்கே ஏன் வந்து ஷிஃப்ட் ஆகிறான் ஒன்று அக்னி நட்சத்திரம் விஜயகுமார் எதுக்கு இங்கே இந்த இடத்துல வந்து சுமித்ரா மாதிரி ஒன்று விட்டுட்டு அங்கே ஏன் போய் ஜெயசுதா கிட்ட மாதிரி ஜெயசுதா தெரில, அங்கே தான் அவர் போய் செட்டில் ஆவார். எதுக்கு போகிறாரு அங்கே சொல்லு? இங்க சரக்கு அடிக்க முடியாது, கேள்வி இருக்குது, எல்லாம் இருக்குது. பையன் வேற போலீஸ்காரனா இருக்கான், அங்க போனா சரக்கு அடிச்சுட்டான். வளர்றதுக்கு முன்னாடி அவருக்கு இன்னொரு அதே ஏஜ்ல இருக்கேன். அப்ப ஏற்கனவே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இது வாழ்வாழ்வான்னு கத்திட்டு இருக்கு சனிய அப்படின்ட்டு அங்க போயிருப்பாரு. அங்கேயும் பாமாயிட்டு இருக்கோம். இல்ல வேணாம் சொல்றேன். அதனால எங்க ஆதரவு கிடைக்குது அதுதான். இந்த சீஃப் கெஸ்டா தம்பி உமா மகேஷன் சொன்னா இல்லையா, அந்த மாதிரிதான். ஏன்னா அங்க போனா ஆதரவு, இங்க வந்து 100 பேஷண்ட் பாக்குறதுல வாரா சார் எப்படி இருக்கு நான் கேட்க போறாங்க, அதான் முடிஞ்சு போகணும், அவ்வளவுதான். பட் இவங்க அப்படி கிடையாது, இவங்க வந்து சாஃப்டா பேசுவாங்க. இல்ல எல்லாத்த விட எப்போ அவங்க ட்ரிபிள் எக்ஸ்னே சாஃப்ட் போர்ட் லெவலுக்கு ட்ரீட் பண்ணுவாங்கன்றது அங்க மேட்டர். தட்ஸ் ஆல். அங்க ரொம்ப ஹார்ஷ் மேடம், இது சாஃப்ட். தட்ஸ் ஆல். ஓகே ஃபைன். சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க ஏதோ சொல்ல வந்து கேள்வி வந்து உள்ளார முழுங்கி அதை எதுக்கு கேட்டு அதுக்கப்புறம் அதை வேற கட் பண்ணி ரீல்ஸா வந்துச்சு அப்படின்னு தேவையில்லை எதுவுமே. ஓகே, நோ ப்ராப்ளம், சொல்லுங்க. நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். சரி விடுங்க. சரி பரவாயில்ல, ஏதோ டால்டான்னு சொன்னீங்க, அதுக்கு தான் சொன்னேன், சொல்லுங்க. ஆமாண்டா டால்டாலாம் இல்லை, அது அவ்வளோதான். அப்போ ஒருத்தரவு சொன்னதான் இல்லை. நான் இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு ஏதோ ஒன்று பேச வந்தீங்களா, அதுக்காக ஏதோ சொல்ல வந்தேன், அப்படியே மறந்துட்டேன். நல்ல விஷயம் தேட்டு வந்திருக்கீங்க டப்புனு. அதே தான் நீங்கள் அப்போ தான் ஏதோ எக்ஸ்போன் அப்படி இப்படின்னு ஏதோ பேசுகிறீங்க. எக்ஸ்பான், எஸ் எக்ஸ்பான், சம்மோன் எக்ஸ்பான், சொல்லுங்க. ஓகே, ஸோ விஷால் சொல்லியிருக்காப்ல, ஸ்டில் பீப்புள் இன் நார்த் பிலீவ் தட் ஷாருக் கான் இஸ் ஃபண்டட் பை பாகிஸ்தானா. While working in Mumbai, I got scolded by my colleagues for guiding a Muslim man to train stationக்கு. அவனு கைட் பண்ணதுக்கு இவரை திட்டி விட்டாங்களாம். அவருக்கு போய் ஏன் வந்து நீ வந்து கைட் பண்ண, ஷாருக் கானுக்கே வந்து பாகிஸ்தான்லேருந்து ஃபண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி. அதுதான் நானே பாதிக்கப்பட்டேன். அவனுங்களை என்னைக்குமே அவனுங்க உருப்படவே முடியாது. அதாவது என்னைக்கோ கூட்ட நெரிசல்ல வந்து உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, அதனால வந்து இதுல என்ன காமெடினா, இவ்வளவு உடைச்சதுக்கு அப்புறமும் கவர்மெண்ட் என்ன பண்றான், இருக்கிற ரிசர்வ் அன்ரிசர்வ்டு கோச்சை வந்து குறைக்கிறான்னா அப்ப யோசிச்சு பாருங்க உங்களை அவன் எப்படி ட்ரீட் பண்றான்ட்டு. உங்களுக்கு புரிய போறது இல்ல அவங்களுக்கு. அதுதான் இப்ப ஒண்ணும் இல்ல, அந்த ஏசி இதெல்லாம் உடைக்கிறவங்க வந்து கேமரா வச்சு உள்ளாரத்துக்கு வைக்க முடியாது, உடைச்சா அதுக்கு ஒரு பில்ல போடுறது. இப்பதான் வந்து அந்த இது என்னது, ரயில்வே மினிஸ்டருக்கு வந்து ஒரு அமௌண்ட் வரணுமா, அவருக்கு வரணுமா, சரி ஏதோ உடச்சதுக்கு நமக்கு காசு வரும்ல, அவ்வளவுதான். இப்போ அன்னைக்கு வந்து நீங்க ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் ஏசி கோச்சை உடைச்சா பாருங்க, டெய்லி உடைக்கிறாங்க மேடம். ஓகே, டெய்லி தடி எடுத்துன்னு போய் உடைக்கிறதே வேலையா வச்சுட்டு இருக்கானுங்க. இதுல இன்னொன்னு வந்து என்னன்னா சார், கெத்து காட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த டான் மாதிரி போய் இந்த குரூப் டான் போய் உடச்சிட்டு வந்தா நான் நாளைக்கு எங்க குரூப் டான் போய் உடச்சிட்டு வரோம் ட்ரெயினை. அது என்னது, அது மக்களுக்கு இல்லாதது. எல்லாத்த விட அந்த ஏதோ இப்போ ரீசெண்டாக ஏதோ யாரோ ஒரு போஸ்ட் பார்த்தேன், இங்கேண்டா வந்து உட்காந்துக்கிறீங்க, மக்களுக்கே இல்லை, அப்புறம் ட்ரெயின் டிரைவருக்கு எதுக்கு இடம், அதனால நாங்கள் எல்லாரும் வந்து உள்ள உட்காந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அவங்கள வந்து படிச்சு முன்னேறணும்னு அவங்களுக்கு வந்து அவங்க செய்யவே கூடாது. ரெண்டாவது அவங்க இந்த மாதிரி தன் தோன்றித்தனமா தான் சுத்திட்டு இருக்கணும். அவங்க காலியானாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இவங்க பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் படிக்க போறாங்க. அவங்க வந்து இன்னமும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அடுத்த ஒரு சோத்துக்கு வந்து ஜிங்கி அடிச்சுட்டே இருக்கணும்ன்றதுதான் அவங்களுடைய எண்ணமே. அவங்க என்னைக்குமே அதனாலதான் அவங்க வந்து குலக்கொழில் திட்டத்தை வந்து திரும்ப எடுத்து வந்தது காரணம் அதுதான்.
பாரு கவர்மெண்ட் அது காசு கொடுக்குதுன்ற மாதிரி நினச்சா கட்சி வரலையும் நீ மண்பாண்டம் செஞ்சுக்கிட்டே இரு, அதையே செஞ்சுட்டு இரு. இதுக்கு இன்னொரு ஒரு பிட் எப்படி தெரியுமா, அதனால தாங்க நாங்க வந்து அவங்கள படிக்க வைக்கணும், அவங்களுக்கான முன்னேற்றங்களுக்கு தரணுங்கிறதுக்காக தான் இங்க இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அங்க கொடுக்குறாங்களாம். ஒரு இந்தியானா நீங்க வந்து இப்படி அதுக்கு எப்படி கொண்டு வராங்க பாருங்க. நீங்க கேட்கும்போது ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு இந்தியாங்கிறது ஒரு 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 கண்ட்ரி இல்ல. இப்ப இங்க இருக்கிற நீங்க வந்து நல்லா வந்துட்டீங்க, மேல இருக்கிறவங்க எப்ப நல்லா வருவாங்க அப்படிங்கறதுக்காக எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் அங்க கொடுத்துருவாங்க. நான் கேட்டேன், சரி ஆமா உங்களுக்கு இருக்கிறது நல்ல விஷயம் தான் நீங்க சொல்றது, இந்தியாங்கிறது ஒரு நாடு, எல்லாருக்கும் சேர்ந்துதான் இதெல்லாம் முன்னேறி கொண்டு வரணும். சரி, அப்ப ஏன் அவங்களை படிக்க விட மாட்டேன்றீங்க? படிக்க கூடாது, அதுதான். அப்புறம் ஏன் நீங்க அவங்களுக்கு செய்யறதே சரினா, இப்ப பொருளாதாரம் அப்புறம் எப்படிதான் வர்றது? அவங்க படிக்க மாட்டேன்றாங்களா? படிக்க மாட்டாங்களா? அவங்க படிக்க மாட்டாங்க. உத்தரப்பிரதேச ஸ்கூல்லாம் பாத்தீங்கல்ல எப்படி இருக்குன்ட்டு, உத்தரப்பிரதேச ஸ்கூல்லாம் பாத்தீங்கல்ல எப்படி இருக்குன்ட்டு, அதுதான் அது அப்படிதான். அதுல என்ன காமெடினா இருக்கிற இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ஒழிச்சிட்டு தனியார் பள்ளி ஆரம்பிச்சு படிக்கிற பசங்க அங்க படிக்கும். இந்த ஏழை பழங்க என்ன செய்யும் சொல்லு? அதுக்கு திரும்ப அதே குலக்கல்வி தான் அதுங்க திரும்ப போகணும்னு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய விஷயமே. இப்ப நீங்க மும்மொழி கொள்கை ஆதரிச்சதுனால இடைநிற்றலும் சரி 10th ஃபெயிலும் சரி அங்க அதிகம். ஃபெயில் ஆனா என்ன பண்ணுவான்? ஒரு பெரிய ஜென்ரேஷனே அதில் காலியாகி திரும்ப வந்து பிட் பாக்கெட் அடிக்கிறது, ரயில் கண்ணாடி உடைக்கிறது, இந்த வேலை தான் அதை பண்ண போகுது. அதுதான் நடக்க போகுது. எங்க ஒரு இடத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதோ அந்த இடம் அந்த நாடு வந்து நிம்மதியாகவே இருக்காது. ஓகே, இங்க தொழிலாளியும் இந்த இதில் கேஎஃப்சியில் போய் பார்க்கும்போது அந்த லண்டனில் அந்த லண்டன் பிரிட்ஜ் பக்கத்தில் கேஎஃப்சி, அது வந்து அண்டர் கிரவுண்டில் இருந்து அதில் எழுதியிருந்தானுங்க. அதாவது மேட்டுக்குடி கணவான்களையும் லாரி டிரைவரும் ஒரே டேபிளில் உட்கார வச்ச இடம் இது. எங்கே இது சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுதான் இது செஞ்சுது. நீங்கள் வந்து அந்த லேபருக்கான அந்த ரேட்டிங் வந்து ஒரே ரேஞ்சாக இருக்கும். அங்கே அவன் வந்து இங்கே இது டாய்லெட்டும் கழுவான், அப்படியே வந்து அவனும் வந்து அங்கே உட்காந்து சாப்பிடுவான், நீங்களும் அங்கே போய் உட்காந்து சாப்பிடுவீங்க. நீங்கள் ஒரு டாக்டராக இருப்பீங்க, நீங்களும் அந்த இங்கே சாப்பிடுவீங்க, அவனும் வந்து சாப்பிடுவான். அது அவன் தொழில், இது உன் தொழில், தட்ஸ் ஆல். அங்கே அந்த அந்த இது கிடையாது அங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இங்கே அப்படி கிடையாது. அப்போ இங்கே ஏற்ற இழக்கங்கள் வரும்போது நீ ஏசி கோச்சில் போகிற, எங்களுக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் எல்லாம் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டும் குறைச்சிட்டீங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? கோவம் உங்களுக்கு யார் மேலாம், ஓட்டு போட்டவங்க மேலேயும் கவர்மெண்ட் மேலேயும் வரணும். ஆனால் சக மனுஷனா ஒருத்தன் வந்து ரிசர்வ் பண்ணி போகிற பற்றி அவங்க மேலே உங்களுக்கு கோவம் வரும். இதுதான் உங்களுக்கு தேவை. அப்போ இந்த மாதிரி அடித்தடியில் நீங்கள் எல்லாத்தையும் மறக்கும் பொழுது அவங்க ராஜோபச்சார ராஜ வாழ்க்கை அவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. யோசிக்க உங்களை விடக்கூடாதுன்றது தான் அங்கே மேட்ரே. தட்ஸ் ஆல். ஓகே, அதான் லதா இப்ப சொல்லியிருந்தாங்க. சேம் திங், இந்த ரேக்கி ஹீலிங்கு, பாஸ்ட் லைஃப் தெரப்பின்னு சொல்றது, இந்த டேரட் கார்டு, ஆரக்கிள், இன்னொன்னு இருக்கு, ஏதோ ஆரக்கிள் கார்டுலாம் இருக்கான், அப்புறம் அஃபர்மேஷன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதை நோக்கி ஒரு ஃபீல் குட்டை தர்றது. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல சுத்தி போடுறதே என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஃபீல் குட், அதுவுமே ஒரு தெரப்பி அப்படின்ட்டாங்க லதா இப்ப. ஓகேவா, கௌரி ஸ்ரீ வந்திருக்காங்க அண்ட் ஆனந்தி சர்வேஸ்வரன் வந்திருக்காங்க. ஹாய் சொல்லிருக்காங்க. ஆனந்தி சர்வேஸ்வரன் பேரை சரியா படிச்சிட்டீங்க. ஆனந்திக்கு வந்து எங்களுடைய நன்றி அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். இங்கேருந்து இங்கே எந்த படமும் ரிலீஸ் ஆகுன்ட்டு டர்பின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அதுவே வந்து அந்த தேட்டரை கண்டுபிடிச்சி பார்க்கிங் பண்ணுறதுக்குள்ளே போதும் போய் படத்தெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 2 மணி நேரம் போது அவங்க ஆனந்தி வீட்டில் தான் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு நாள் நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு அங்கே மதியானம் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். ஹாஸ்பிட்டாலிட்டிலேருந்து பார்த்துக்கிறதுலேருந்து நாங்கள் வரேன்னு சொல்லி இங்கே சென்னையில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வராங்கன்னு சொல்லி சட்னியே 3 வகை சட்னி, இட்லி, பிரியாணி எல்லாம் நம்ம ஊர் டேஸ்ட்டில் அதை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயமும் சரி, பார்த்துக்கினதும் சரி, கம்ஃபர்ட்டும் சரி, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதேமாரி இந்த அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பி போனோம்னா ஒரு திங்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பாங்க தெரியுமா, இதை எடுத்துன்னு போ அதை எடுத்துன்னு போன்ட்டு அந்த மாதிரி ஒன்றா எடுத்து அவங்க வந்து எல்லாத்தையும் வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ ரொம்ப நன்றி ஆனந்திஸ், தேங்க்யூ ஸோ மச். அதை விட ரோக்கோ வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமாம், அது ஆனந்தியோட குட்டி டாக். அது வந்து எனக்கு அது வந்து ரொம்ப சீன்லாம் போட்டுச்சு. நான் ஒரு வாட்டி கூட்ட என்ன மதிக்கல, போடி மயிறு அப்படின்ட்டு விட்டேன் நான். ஆமா, அது போடி. ஆமா, போடாது போடா மயிறு அப்படின்ட்டு. அப்புறம் நான் வந்து இன்னும் டென்ஷன் பண்ணிட்டு இருந்தது அது. ஓகே, பட் எனக்கு வந்து அது வந்து உட்காந்து ரொம்ப கியூட் தான், உண்மைதான். ஓகே, அண்ட் ரம்யா சொல்லியிருந்தாங்க அவங்க பின்னாடி தான் அந்த ஓக் ட்ரீ, அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஓக் ட்ரீ தான் 300 years ஓக் ட்ரீ. அதுதான் இன்னைக்கு வந்து ஜாக்கி வீலாகில் வந்து அதை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் ஆச்சு அதில் வீடியோ போட்டு. அது ஏன்னா இந்த பிக் பாஸ்லேருந்து அது தொடவே இல்லை.
ஃபஸ்ட்டு இதுவே இந்த வீடியோ தான் அதில் இன்றைக்கி போட்டேன். அது வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரம் தான் அது. நல்ல பெரிய வீடு, ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த கீழ் வீட்டு தாத்தா மேல் வீட்டு தாத்தா அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு டிஸ்டர்பே இல்லாத ஒரு வீடு. ஆமாம், அந்த வீடு பார்க்கும்போது இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், எங்கே வேணாலும் ஃப்ரேம் வைக்கலாம், எங்கே வேணாலும் பேசலாம், இப்படி வைக்கலாம், அப்படி வைக்கலாம், இப்படி எடுக்கலாம், அப்படி எடுக்கலான்ட்டு இங்கே வந்து ஒரு ஒரு இது இருந்தால் அதில் இப்போ இந்த சேரில் இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ அவங்க இருக்கிற சேர் உயரமாக இருக்கு, நான் பார்க்குறது இப்படி பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி தகவலை என்ன சொல்லணும், அவங்க அதுக்காக குனிஞ்சுக்கிட்டு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். அது யோசிச்சு பாருங்க. எனக்கு வந்து உங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டி மிஸ் ஆகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட கம்ஃபர்டபிலிட்டி சொல்லுங்க, இட்ஸ் ஓகே. எனக்காக நீங்க இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க போது நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க அடுத்தது. ஓகேவா, அடுத்துக்கு வருவோம். ரம்யா சொல்லியிருந்தாங்க, எனக்கு அந்த லிசனிங் தெரப்பி தான் செம்ம காமெடியா இருந்துதான். பீச்சில் போர்டு பிடிச்சிட்டு உட்காந்துருவாங்களாம். ஆமாங்க, அது இன்னொரு தெரப்பி. இன்னும் நீங்க என்ன பண்றீங்க? லிசனிங் தெரப்பி. அதுல என்னன்னா, அவர் வந்து நீங்க வந்து ஒரு கதை வந்து சொன்னீங்கன்னா அந்த கதையை அவங்க கேட்பாங்களாம். அவ்வளவுதான். நல்ல கதை கேட்கறது காசு என்ன வேணாலும் பேசலாம் எங்க கிட்ட அப்படின்ட்டு. இப்ப என் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தெரப்பி லிஸ்ட் போட்டு உட்காந்துன்னு வச்சுக்காங்க. எதுவுமே நான் என்ன பண்ணுவோம், ஆள்கிட்ட சொல்லி காசு குத்தி அனுப்புவோம். ஒத்தடே நீ எல்லாம் என்ன மாதிரி அப்படின்ற மாதிரி போனமே திட்டுற மாதிரி ஒரு தெரப்பி தான். அல்லு இனி அந்த தெரப்பியே ஜாக்கி. ஓகேவா. கௌரி ரேமன் வந்து குட் மார்னிங், அதுல அந்த விஷயத்தோட அது சரி, நீங்க அந்த இதை படிச்சுடுவாங்க. கௌரி ரேமன் வந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து. லலிமணி சொல்லியிருக்காங்க, ஐயோ அண்ணா நல்ல வேளை நான் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. அண்ட் லதா இப்போ சொல்லுறதுதான், இப்போ இங்க பாருங்களேன், மை மாம்ஸ் ஃப்ரெண்ட் டுக் ஹர் டு எ பிளேஸ் ஆன் ஃப்ரைடேவா. 4 மணிக்கு ஃபார் அ ப்ரேயர் ரிச்சுவல் அது. ஓகேவா. ப்ரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு இட்லி கொடுத்தாங்களாம். எதையோ இட்லிக்குள்ளார எதையோ வச்சு வேற கொடுத்துட்டாங்களாம். அவங்க ஃப்ரெண்டு வந்து அதை சாப்பிட்டு ஒரு மாதிரி வயிறு வந்து பயங்கரமா வந்து வலிக்க ஆரம்பிச்சு ஆளே அங்கேருந்து எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்களா, அவங்களுக்கு ஒரே வயித்தால போயிருக்கு. வயித்தால போனதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து ஒரு டைப் ஆஃப் பிளாக் மேஜிக் அது ரிமூவ் பண்ணிடுச்சான். உண்மையிலே மேடம் இது ஒரு ஓலா ஸ்டோரி, புரியுதுங்களா? அது வந்து அழகா வந்து அதுல எந்த படத்துல நிலவுக்கு என் மேல என்ன இந்த மாதிரிதான் ஓலா ஸ்டோரி விட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் விமர்சனம் சொல்லணும்னு நினைச்சேன். இவ வேற அப்படின்ட்டு போ அந்த பொண்ணு, இவ்வளவு வேற அப்படின்றது அது மாதிரி. ஸோ அதனால சரி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து விஷால் சொல்லியிருக்காப்புல, ஜாக்கி சார் அண்ட் சுதா மேடம், யூனியன் கவர்மெண்ட் இஸ் கிவிங் மோர் ஃபண்ட்ஸ் டு யூபி பீகார், பட் திஸ் ஸ்டில் கோ டவுன் ஃபர்தர் வேர் வி தமிழ்நாடு கெட் 60% less than our tax contribution, yet they won't allocate our deserved funds for NEP. அதுக்கு அது நீங்க சொல்லுங்க, நான் சொன்னேனே, அதுக்கு தான் ஒரு காரணம் சொன்னாங்களே. அது ஏன் அப்படி பண்றது இல்லை அப்படின்னா, இந்தியாவா, அதுக்கு வேற ஒருத்தன் வந்து என்கிட்ட எக்ஸ்பிளைன் சொல்ற, இந்தியாவில் நீங்க டவுன்ல இருந்தாலும் நீங்க அப்புல இருக்கீங்க, நாங்க அப்புல இருந்தாலும் நாங்க டவுன்ல இருக்கோம், அப்படிலாம் ஒரு கதையை வேற எடுத்துன்னு வரேன். நான் சொன்னேன், சரி அப்பில் இருக்க டவுனில் இருக்க, நீ உங்கள் ஊரில் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பொண்ணுங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஓகே சொல்கிற அப்படின்னா, நோ சுதா, இட் இஸ் நாட் தட், இன் அவர் காஸ்ட் இட் இஸ் அலவுடு, இன் தேர் காஸ்ட் இட் இஸ் நாட் அலவுடா. ஆமாம், அது பெருமை நம்மகிட்டே சொல்லுவோம். அது எப்படி அலவுடு இல்லைன்னு சொல்லுவேன். எஜுகேஷன் அவன் வந்து அதே தான் பதிலாக சொல்கிறான், உனக்கு புரியுது இல்லை என்ன சொல்ல வரேன்னு அப்படின்னு வேற எனக்கிட்ட அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப தெளிவா மாதிரியே கொடுத்தாங்க. 1920-30 வந்து தடி எடுத்து அடிச்சு ஓங்கி அடிச்சு அடிதான் இன்னும் வரலையும் அலறிக்கிட்டு பெரியாருக்கு கண்ட சொன்னா, இவன் வந்து அங்க வந்து மண் கொடுமை பண்றாங்க, மானபங்கப்படுத்துறாங்கன்ட்டு இங்கே எல்லாரையும் அந்த பேரை வச்சு இங்கேயே அவன் படுத்திருக்கான் போது. அது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து இப்போ வந்து டிக்ளேர் பண்ணிருக்கு, ஹஸ்பண்டுன்னு போய் கையெழுத்து போட்டிருக்காப்லையா. ஸோ அதுக்கான விஷயம் போயிட்டு இருக்குன்னு சொல்றேன். அப்ப அந்த மாதிரி அதனாலதான் பெரியார்னாலே இவனுக்கு அலறது. அங்க பெரியார் இல்ல, அதனால வந்து அவனுக்கு வந்து நாங்க தான் அதுக்கு ரைட்ஸ், மற்றவங்களாம் ரைட்ஸே இல்லைன்றான்ல, தைரியமா சொல்றான். அது இங்க பெரியார் உடச்சிட்டாரு. அதுதான் பெரியார்னாலே அவனுக்கு காண்டா வரானுங்க. அதுதான் குளத்தூர்ல வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், 200 கோடிக்கு ஹாஸ்பிட்டல், பெரியார் ஹாஸ்பிட்டலே பேர் வைக்கிறாரு. இதுக்கு எது வச்சு எங்க போய்ட்டு, பெரியார் ஹாஸ்பிட்டல் தான். எது எங்க பெரிய ஹாஸ்பிட்டல் தான். 4 சலைன்னு ஏற்றி விட்டாங்க, ஈத்து பரிசு இருந்து இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு, ஆயா வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்வான். எங்க பெரியார் ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்வான். அதுக்குன்னே பெரியார் பேர் வைக்கிறாரு பாரு. நீ எந்த பெரியாரை நீங்க இகழ்ச்சியா பேசுனீங்களோ அந்த பெரியார் பேர் வைக்கிறாரு. ஏன்னா அவர் அப்பயே அந்த வேலையெல்லாம் பண்ணாரு.
ப்ரூஃப்லாம் இல்லை, ப்ரூஃப் இன்னும் இருந்தாலும் பேசணும், ப்ரூஃப் இருக்கு. பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு போகணும், அங்கே வேலைக்கே போகக்கூடாது. அதுவும் அந்த மாதிரி படிக்கவே கூடாது, படிக்க கூடாது. அது அவங்க கேஸ்ட் அப்படிதானே, they have to follow their rituals and caste இல்ல அப்படின்னு எங்கிட்டே சொல்றான். நான் சொன்னேன் அது எங்க வந்து இங்கிலாந்து வந்து சொல்றான். ஆமா ஆமா, அது சொல்லும்போது நீங்க என்ன பேச முடியும் அவங்ககிட்டன்றது தான் அங்க மேட்டர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்ங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அதனாலதான் அங்க போய் தக்கான்னு முடிச்சு உங்க கேள்விக்கும் பதில நானே சொல்றேன், ட்ரம்ப் சொல்றாரு பதில். இது பக்கான்னு மூச்சிட்டு இருக்கு. இதுங்க ஹிந்தி மட்டும் படிச்சுட்டு, ஹிந்தி மட்டுமே தான் படிச்சுட்டு இருக்குதுங்க, வேற எதுவுமே எனக்கு படிக்க முடியாது. அதனாலதான் நம்மள உயிர் எடுக்குதுங்க, நீங்க படிச்சிருங்க, நாங்க பேசுறது நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்ட்டு. சரி விடுங்க ஜாக்கி, இந்த மியூசிக் தெரப்பி முடிஞ்சிச்சிங்க. ஆமா, சரி மியூசிக் தெரப்பி அப்படின்னா அடுத்து வந்து யோகா அண்ட் நேச்சுரோபதி தெரப்பி. இந்த மியூசிக் தெரப்பி போனா ஒருத்தர் சொன்னார் பத்தியா, சுவிட்சர்லாந்து கண்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டை இவருக்காவே மாத்திட்டாரு. ஆமா, நான் அந்த மாதிரி தெரப்பிக்கு போய் என்னன்னு நான் வந்து உங்களுக்கு தெரப்பி கொடுக்குறேன்னு சொல்லி ஹெட்ஃபோன் போடுவேன், போட்டுட்டு ஏன் இதுல இருந்து போட்டேன்னு வச்சுக்கேன், போட்டு பாட்டு ஓடும். ஓலா ஓலாலா ஓலே ஓலே லா டிங் டிங் டங் டிங் டிங் டங் ஓல ஓலா ஓல ஓல ஓலா ஓலோலா ஓலோலா ஓலோலோலா இதான் சார் மியூசிக் தெரப்பிட்டு. அதை இளையராஜாவில் வந்து ரகுமான் வந்து எவ்வளோ பண்ணிட்டாங்க. இதுங்க அதே வந்து டிங்கு டக்கு டிங்குன்னு பண்ணி மியூசிக் தெரப்பி பண்ணுதுங்களா இதுங்க. இந்த மியூசிக் தெரப்பிக்கு அப்புறம் தான் வந்து யோகாவா எல்லாம் இருக்கிறோம். ஆனா அவங்க பண்ற தெரப்பி பேர் வந்து ஒரு தெரப்பி ஒன்று பண்றாங்க மேடம், கையை எங்கெங்கயோ விடுறாங்க மேடம், நம்ம கூட விட முடியாது, தொடர்றதுக்கே யோசிக்க மேடம். அவன் வந்து அதான் இந்த மாதிரி தெரப்பிஸ்ட்னு சொல்லி எங்கெங்க விடுறான், எங்கே இடுப்புல இருந்து எங்கெங்க கையை விடுறான், மடுக்குன்னுது. அவர் உமா சொன்னார், நக்கு டுக்குன்னதுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுங்க. ஒன்று கட்டாச்சுன்னா அவ்வளோதான், 800 பாபு மாதிரி கடை. சாரி, அது வந்து ஒரு சண்டை ரிஸ்கில் போய் படுத்து படிக்க ஆயிட்டாரு ஒரு நடிகர். படுத்த படிக்காய் பெரிய ஆளாக வர உடனே படுத்து படிக்க போனார். அந்த மாதிரி இது வந்து பயங்கர ரிஸ்க். இது ஏன் வந்து நான் அனுபவம், என் பொண்டாட்டி அப்போ வந்து இதில் இருந்தா ஸ்பென்சரில் ஒரு ஆஃபீஸ் கொடுத்தான்னு போனாங்க. இவ்வளோ கூப்பிட்றதுக்கு நான் தான் கார் டிரைவர் உத்தியோகமாச்சேன். நான் போய் வண்டி 5வது ஃப்ளோரில் போட்டு சரி அப்படியே சைட் அடிச்சுட்டு வரலான்ட்டு இப்படி போனால், இந்த படுத்து மசாஜ் பண்ணுறதுக்கு ஒன்று நம்ம கருப்பாக ரெக்லைனர் மாதிரி ஒன்று போட்டிருந்தான். அப்பயே அங்கே ஒருத்தன் இருந்தான். நான் அவனை பார்த்தே நான் வந்து கொஞ்சம் நான் தப்பாக சொல்ல, அதாவது அவன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தான், நான் உக்காந்தேன், செட் பண்ணான், எல்லாம் பண்ணா. அது வந்து இங்கெல்லாம் போய் உருட்டுது, முகுலம் தண்டோட சூத்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் சுத்துது, அப்படியே முதுகுல வந்து மசாஜ் பண்ணுது. எனக்கு புது அனுபவமா இருந்தது. அப்புறம் இங்கேயோ பண்ணிச்சு, அவ்வளோதான். என்னாச்சு எஃபெக்ட், அதுக்கப்புறம் வேர்ட்டிகோ வந்துடுச்சு. ஏன்னா யோசிச்சு பாரு, அந்த மாதிரி ஏதாவது சேர் இருக்கு, 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் டைம் வந்து அது 24 மணி நேரம் 50 மணி நேரமும் ஆக்கிடும், செய்யாதீங்க. அது வந்து அதுக்கு அடுத்த நாளே சிவியர் வேர்ட்டிகோ அக்யூட்டாக வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரே அப்போ இதே தான், அதாவது பிரெக்னன்சி தான். ஆமா, ஒரே வாந்தி, காலையில எழுந்ததுலேருந்து வாந்தி தலை சுத்துது. என்னன்னு பார்த்தா கடைசியில் இந்த கதை போடுது. அவன் வந்து உள்ளார பின்னாடி உருட்டி விட்டான், முகுலத்துலேருந்து அப்படியே தடவி எடுத்துட்டு மேலே வந்து எல்லாத்தையும் விட்டான். ஒத்தா போச்சு வாந்தியா. ஐயோ, உண்மையை தயவுசெய்து செய்து விடாதீர்கள் நண்பர்களே. அதுவும் அப்புறம் இது ஒண்ணு, அப்புறம் அப்ப அதுல சொன்னாங்க, டாக்டர் சொன்னார், இந்த குற்றாலத்துல கூட தான் இந்த மாதிரி தெரபிஸ்ட்னு சொல்லி எல்லாம் தடவை எல்லாத்தையும் முறுக்கி கிரிக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கானுங்க. தயவுசெய்து பண்ணாதீங்க அப்படின்ட்டு. உண்மை செஞ்சிடாதீங்க. அங்க போனா எல்லாம் கடோச்சு கதை மாதிரி எண்ணெயை தடவிட்டு குற்றாலத்துல இருப்பாங்க. பட் நல்ல வேலை நான் தென்காசியில் குற்றாலம் போகும்போது அந்த மாதிரியான ஆட்கள்லாம் நான் பார்க்கல. எனக்கு அது மாதிரி செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா தம்பி ஆர்த்தோபெடிஸ்ட் அப்படின்றதுனால அவன் சொல்லிட்டான்னா இழுத்துக்கும். நானு இன்னைக்கே அதுதான் காட்டணும்னு நினைச்சேன். இவங்க தம்பிட்டு காட்டி, இன்னும் பாரு அந்த அம்மா எவ்வளவு பேசுது. ஒரு ஆர்த்தோ உட்காந்து தெரியல, எதிர்க்கே ஒரு ஆர்த்தோ உட்காந்து ஆர்த்தோ உட்காந்து இருக்கிறது இல்ல அந்த அம்மா. உங்களால எல்லா நோயும் இப்ப குணப்படுத்த என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படிதான் கேக்குறாங்க. எனக்கு நீ தான் டாக்டரா இருக்க, என்னைக்காவது என்கிட்ட இந்த அளவுக்கு கான்பிடண்டா சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. உண்மையிலேயே அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ். உண்மையிலேயே அதை யாரோ ஒரு டாக்டர் ரொம்ப அழகா சொன்னாங்க, உங்களுக்கு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ரொம்ப பாசிட்டிவிட்டி இருக்கு உங்ககிட்ட,
ரொம்ப பாசிட்டிவா பேசுறீங்க, ரொம்ப இதுவா பேசுறீங்க, அந்த பாசிட்டிவிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அதற்காக நீங்க எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும்னு சொல்றது எப்படிங்க அப்படின்றது. ஆமா, இந்த பிடிஆர் தான் சொல்லுவாரு, இந்த சுமந்த் ராமன் ஒருத்தர் இருக்காங்க, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு ஏகாபரம் மாதிரி பேசுவாங்க, எல்லாத்துக்கும் பேசுவாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி. ஓகேவா, இன்னொருத்தவங்க தான் அடுத்து எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பும். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.